வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெலாரோ படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம், பசங்களுக்கு ஒரு நியாயம்ன்ட்டு பொண்ணுங்களை அவங்களோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அடிமைக்கும் அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிற கிராமத்து ஆண்கள். மூச்சு முற்ற ஒரு வாழ்க்கை, கொஞ்சமாவது மனசார சந்தோஷப்பட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிது. அதுக்கப்புறமாச்சும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா, அவங்களுக்கான நியாயம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது குஜராத்தோட பாரம்பரிய நடனமான கர்பாவை வச்சு தான் இருக்கும். நிறைய கர்பா டான்சஸ்லாம் வரும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த கதை 1975ல குஜராத்ல கட்சுங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. அங்க ஒருத்தர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வாளெல்லாம் எடுத்துட்டு கர்ப்பா ஆடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு சீதா, அப்பா நானும் வரேன்ப்பா, என்னையும் கர்ப்பா ஆட கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு அப்படியே கியூட்டா கேட்டுட்டு இருக்கிறா. இவங்க உடனே அவங்க ஒய்ஃபை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. சீதா இங்க வா, பொண்ணுங்க கர்ப்பா ஆடக்கூடாதுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன்பா ஆடக்கூடாது, நானும் வரேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறா. பொண்ணுங்க அதிகமா பேசக்கூடாதுங்கிறதையும் அவளுக்கு சொல்லி கொடு அப்படின்ட்டு இவங்க ரொம்ப கோவமா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு கர்ப்பா ஆடுறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களுமே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட கிராமத்துல ரொம்ப வருஷமா மழை பெய்யல. அதுக்காக அம்மன் வந்துட்டு ஏதோ பாவம் பண்ணிட்டோம் நம்ம, அதுக்காக அவங்க கோவத்துல இருக்கிறாங்க. அம்மனை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நைட்டு ஃபுல்லா கர்ப்பா ஆடி அம்மனை குளிர்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ எதுக்காக இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டோலுக்காரர் வர லேட் ஆயிருச்சு, அவருக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் டோலுக்காரங்க அதிகமா டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரேடியோவும் கேட்டுட்டு இருப்பாங்க. எப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஏரியாவை சுத்தி எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏரியால மழை பெய்யாது அப்படிங்கிறாங்க. சரி, அதை கேட்டுட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டோல்காரன் வந்துட்டான், வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட போறாங்க. ஸோ இவங்க வணங்குறதுமே ஒரு அம்மனை தான். ஆனா இங்க பொண்ணுங்களுக்கு சுத்தமா மரியாதையே கொடுக்கறது இல்லை. அம்மன் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க, நாங்க எதுவும் பாவம் பண்ணிட்டோம்னா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, மழையை கொடுங்கம்மா அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு கர்ப்பா ஆடுறாங்க. ஸோ பசங்க எல்லாருமே வால் வச்சு கர்ப்பா ஆடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பொண்ணுங்க இந்த சத்தத்தை எல்லாத்தையும், டோலு சத்தம், இந்த கர்ப்பா ஆடுறது எல்லாத்தையுமே அப்படியே மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் கர்ப்பா ஆடணும்ட்டு அவ்வளோ ஆசை இருக்கு. கையெல்லாம் அப்படியே ஆடணும்னு தோணுது, காலெல்லாம் துடிக்குது. பட் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே மறைஞ்சு இருந்து அந்த கர்ப்பாவை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க ஏக்கத்தோட. அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப அழகா கர்ப்பா ஆடி முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில பொண்ணுங்க வந்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. அதாவது இவங்க ஊர்ல வந்துட்டு ரொம்ப வருஷமா மழை பெய்யாததுனால ரொம்பவே பஞ்சத்துல தான் இருக்கிறாங்க. அதனால பாலைவனத்துல ரொம்ப தூரம் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் அப்படியே வெளியில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பேசி சிரிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். மற்றபடி ஊருக்குள்ள போனா அந்த பொண்ணுங்களுக்கு பேசக்கூட உரிமை இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு சைட்ல இந்த பொண்ணுங்க தண்ணி எடுக்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அங்க பெரியவங்க, அதாவது ஊர் பெரியவங்க எல்லா பசங்களும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு விதவை பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க. அந்த பொண்ணை தண்ணி பிடிக்க அனுப்பாம இருக்கிறோம் இவ்வளோ நாளா, ஆனா இனிமே அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு விதவை பொண்ணு, அவ விதவை அப்படிங்கிறதுனால தண்ணி பிடிக்க அனுப்பாம இவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல அவங்களோட மாமனாருக்கும் மாமியாருக்கும், அந்த பொண்ணோட மாமனாரும் மாமியாரும் ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப சாகிற நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளைக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுங்க அவங்க தான் வந்துட்டு தண்ணி இவங்களுக்காக எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எத்தனை நாள் தான் அந்த பொண்ணுங்களே இவங்களுக்காக எடுத்துட்டு வர முடியும், அந்த பொண்ணுங்களும் அவங்க வீட்டுக்கும் எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த வயசானவங்களை சாகட்டும்னு விட முடியாது, வேற வழியே இல்லை, அந்த பொண்ணை அனுப்பித்தான் ஆகணுமோலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊருக்காரங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க ஒருத்தன் குதிரையில வராங்க. ஸோ அவங்களும் இந்த ஊருக்காரங்க தான், அவங்களோட பேரு பாங்லா. ஆனா இவங்க வந்துட்டு சிட்டியில இருந்து வராங்க. ஸோ சிட்டியில ஏதாச்சும் நியூஸ் இருந்தா அவங்க அப்படியே கொண்டுட்டு வருவாங்க. சிட்டியில ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இவங்க தான் அதை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ சிட்டிக்கும் இந்த கிராமத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி அந்த விதவை பொண்ணை அனுப்பவோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தலைவரை, இதெல்லாம் ஒரு விஷயமா, அங்க பொண்ணுங்க சினிமாக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணி பிடிக்க அனுப்புறதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாங்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லெட்டர் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம
நம்மளோட ஹீரோ மிலிட்ரியில இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அர்ஜுன் வந்து லெட்டர் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ பேர் தான் அர்ஜுன். அவங்க வந்துட்டு மிலிட்ரியில இருக்கிறதுனால அவங்களுக்கு 10 நாள் லீவ் கிடைக்குது. அந்த 10 நாளைக்கு அவன் ஊருக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 10 நாளைக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த விதவை பொண்ணை தண்ணி பிடிக்க அனுப்பாதீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி அர்ஜுனோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகி புது பொண்ணு ஊருக்குள்ள வராங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல நீ எத்தனை படிச்சிருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. 7th வரை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப அதிகம்தான். பொண்ணுங்களுக்கு அதிகமா படிச்சுட்டாங்க அப்படின்னா கொம்பும் சிறகும் முளைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது உனக்கு முளைச்சிருந்ததுன்னா நீயே அதை வெட்டிரு, நான் அதை வெட்டினா உனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த பொண்ணு தலை நிமிர்ந்து பாக்குறாங்க. இவங்க நம்மளோட ஹீரோயின் மஞ்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம புருஷன் இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அப்புறம் ஒண்ணா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்துட்டு பொண்ணுங்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்காக போயாச்சு. இப்போ அந்த விதவை பொண்ணு வந்துட்டு 1.5 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கிறாங்க. பொண்ணுங்க எல்லார்கிட்டயுமே அப்படி சிரிச்சு பேச வராங்க. பட் ஊருக்குள்ள அந்த பொண்ணை யாரு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால மற்ற பொண்ணுங்க யாருமே அவங்க கிட்ட பேசல. இவங்களுமே அப்படியே அமைதியா வந்துட்டு தனியாவே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு மஞ்சு முழிச்சிட்டாங்க. ஸோ தண்ணி பிடிக்க போ அப்படின்ட்டு அவங்க மாமியார் குடத்தை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. ஸோ மஞ்சரியை பார்த்ததுமே இங்க ஊருக்குள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மஞ்சு வந்துட்டு சிட்டியில இருந்து வந்திருக்கிற பொண்ணு. ஸோ சிட்டியில எப்படி இருக்கும், சிட்டியில என்னெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா கேட்குறாங்க. மஞ்சுவுமே எல்லாருக்குமே அப்படி சிரிச்சாப்லே பதில் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அங்க எல்லாருமே தண்ணி பிடிக்கிறதுக்காக வரும்போது அந்த விதவை பொண்ணு மட்டும் தனியா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு வந்துட்டு விதவை ஒரு 1.5 வருஷமா இவ வந்துட்டு வீட்டுக்குள்ளே சிறையில தான் இருந்தா அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் சொல்லும்போது அந்த பொண்ணோட முந்தான மேல தலையில மூடி இருப்பாங்க இல்லையா, ஸோ முக்காடு வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. எப்படி நின்றுட்டு இருக்கிறா பாரு அப்படின்ட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க போய் அதை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள மஞ்சு வந்துட்டு நில்லுங்க, இத்தனை வருஷமா சிறைக்குள்ள இருந்த பறவை இப்பதான் சுதந்திர காத்த சுவாசிக்குது, கொஞ்சம் சுவாசிச்சுட்டு போகட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே தண்ணி பிடிச்சிட்டு போயாச்சு. அவ கூட பேசாத அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. பட் மஞ்சு வந்துட்டு என்னோட பேரு மஞ்சரி அப்படின்ட்டு அவங்களே போய் அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா போயாச்சு. பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல, எதுக்காக பேசினேன் அப்படின்ட்டு அங்க ராதான்னு ஒரு பொண்ணு திட்டுறாங்க. ஆனா மஞ்சு இதை பெருசாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா இவங்க கிராமத்துல ஒரு பிரெக்னென்டான பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு 9 மாசம் ஆயிருக்கும். ஸோ பக்கத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தான் அவங்க வீட்டுக்கும் சேர்த்து தண்ணி சுமந்துட்டு வருவாங்க. ஸோ மஞ்சு வந்துட்டு அந்த தண்ணியை வந்து உள்ள எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. எத்தனை மாசம் அப்படின்லாம் கேட்டுட்டு அப்படியே குழந்தை உதைக்குதா அப்படின்லாம் சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க மஞ்சுவோட மாமனார் வந்துட்டு அப்படியே இருமிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இவங்க வந்துட்டு ஒரு ஷால் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷால் மாதிரி எடுத்து அதுல அப்படியே வந்து எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட மாமியார் வந்துட்டு இனிமே இங்க எம்ப்ராய்டரிலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த ஊரை பொறுத்த மட்டும் பொண்ணுங்க எம்ப்ராய்டரி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு விதவை பொண்ணு இருந்திருக்கிறா. அவ ரொம்ப அழகா எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருந்திருக்கிறா. அந்த டைம்ல இவங்க ஊர்ல எல்லா பொண்ணுங்களுமே எம்ப்ராய்டரி போடுறதுக்கு வந்து அலோ பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல இப்ப பாங்க்லா இருக்காங்க இல்லையா, ஸோ சிட்டிக்கும் ஊருக்கும் வந்துட்டு ஒரு கம்யூனிகேட்டரா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாங்க்லாக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்திருக்கிறான். அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணோட எம்ப்ராய்டரியை வந்து பார்த்ததுமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த எம்ப்ராய்டரி வாங்கிட்டு போய் ஊருக்குள்ள வந்து அவன் விற்கிறான் சிட்டியில போயிட்டு. ஸோ இந்த ஊரை பொறுத்த மட்டும் பொண்ணுங்க அவங்களோட கைவினை பொருட்களை விற்கிறதும் அவங்கள விற்கிறதும் ஒண்ணுதான். ஸோ இது தெரியாம இது புரியாம தெரிஞ்சும் அந்த பொண்ணு பணத்தோட ஆசையில வந்துட்டு இப்படி வித்துட்டு இருந்திருக்கிறா. இது நாளடைவுல ஊருக்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்க அடிச்சு போடுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுட்டு அந்த பையன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான். ஸோ வந்தா அந்த எல்லாருமே என்னையும் கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன் வந்த குதிரையிலேயே ஏறி ஊரை விட்டு வெளியேறி எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஊருக்காரங்க அத்தனை பேரும் இங்க பொண்ணுங்க வந்துட்டு எம்ப்ராய்டரியே போடக்கூடாது அப்படின்ட்டு
எல்லா நூலு எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. அவ ஜாலியா ஊரை விட்டு வெளியில போயிட்டா. ஆனா நாங்க வாழ்நாள் முழுக்க எம்ப்ராய்டரி பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டா அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து அப்படியே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஊர்ல பெரிய தெய்வ குத்தம் ஆயிருச்சு. அவ ஓடி போன காரணத்தினால இங்க 3 வருஷத்துக்கு மேல மழையே பொய்யல. அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நாங்க கோடாங்கிய வச்சு அவ எங்க இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போயிட்டு ஊருக்காரங்க அத்தனை பேர் போய் அவங்க 2 பேரையும் வெட்டியும் போட்டுட்டாங்க. அந்த ரத்த கரையை கூட நான் தான் இந்த வால்ல இருந்து கிளீன் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமாச்சும் மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமாவுமே அங்க மழை பெய்யவே இல்லை. இப்போ வரைக்கும் அங்க மழை பெய்யவே இல்லை. அதுக்காக தான் இவங்க கர்ப்பா ஆடி அப்படியே அம்மனை குளிர்விக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க அர்ஜுன் வந்துட்டு மறுபடியும் கர்ப்பா ஆடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க ஊர்ல நீ கர்ப்பா ஆடுவியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ட்டு அப்படி சந்தோஷமா மஞ்சு சொல்லும்போது இங்க நீ ஆட முடியாது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு முகமே ஒரு மாதிரி வாடி போயிருச்சு. அதுக்கப்புறமா சரி இங்க ஏதோ மாட்டிக்குச்சு வந்து எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்திரிச்சு கர்ப்பா ஆடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஆனா மஞ்சுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. அவங்க கண்ணுல கண்ணீர் தான் வருது. இன்னொரு பக்கம் அங்க அர்ஜுன் ரொம்ப ஹாப்பியா கர்ப்பா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுங்க எல்லாரும் அப்படியே பேசிக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த பசங்களை பாருங்க, மழையும் பெய்ய மாட்டேங்குது. மழை பெய்யறதுக்காக அவங்க ரொம்ப ஜாலியா கர்ப்பா ஆடுறாங்க சந்தோஷமா. ஆனா நாம மழை பெய்யறதுக்காக விரதம் இருந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பான்னு பேரு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம எல்லா விரதத்தையும் எடுத்துட்டு இருக்கிறோம். நான்லாம் நேத்து சாப்பிட்டுட்டேன்ப்பா, விரதம்லாம் இருக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா மழை பெய்யாது அப்படின்ட்டு மஞ்சுவும் அப்படி கிண்டலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க ராதா ஒரு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் மயங்கி வந்து கிடக்குறாங்க. ஸோ உயிர் போற நிலைமையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவர் வேற ஒரு ஆம்பளை அப்படிங்கிறதுனால ஒரு பக்கத்துலலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஒதுங்கியே வந்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு திரும்பியும் வராங்க. அப்போவுமே அவர் மயங்கி தான் இருக்கிறாரு. தண்ணின்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. தண்ணி வேணும் போல அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. ஸோ மஞ்சு நான் போய் தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொன்னதுமே இது ரொம்ப பாவம், இது பெரிய பாவம், அம்மன் மன்னிக்க மாட்டாங்க, நீலாம் போகக்கூடாது, ஒரு வேற ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு பொண்ணுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் மஞ்சு எதையுமே கேட்காம அவங்களே போயிட்டு தண்ணியை ஊத்துறாங்க. அவங்கள எழுப்பிடுறாங்க. ஸோ தண்ணிக்காக தான் அவங்க போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க முழிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா அவங்க டோல் வாசிக்கிறவங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ டோலை பார்த்ததுமே மஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் போவாங்க. நீங்க டோல் வாசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஆமா அப்படின்னு தலையாட்டினதுமே எங்களுக்காக ஒரு தடவை வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அவர் வந்துட்டு என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, நான் வாசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க மஞ்சுக்கு அப்படியே காலெல்லாம் ஆடணும்னு தோணுது. அப்படியே மஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு கர்ப்பா தெரியுங்கிறதுனால அவங்க அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சு ஆட ஆட அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் அப்படியே ஆசை வந்துகிட்டே இருக்கு. அவங்களுமே அப்படியே தெரிஞ்சவங்க கர்ப்பா தெரிஞ்சவங்க எல்லாரும் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதவங்களுக்கும் அவ்வளோ ஆசையா இருக்கு ஆடணும்ட்டு. அப்படியே மஞ்சுவை பார்த்து மற்றவங்கள பார்த்து பார்த்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே ஆட வந்துட்டாங்க. ஆனா 2-3 பொண்ணுங்க மட்டும் ஆடாம நிப்பாங்க. அந்த விதவை பொண்ணுமே ஆட மாட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கோவத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க வெளியில நிக்கிறவங்க. இவங்க எல்லாருமே அப்படியே சந்தோஷமா வந்துட்டு கர்ப்பா ஆடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குவங்க எல்லாருக்குமே. அப்படியே டோலோட சத்தம் நிக்கிற வரைக்கும் ஆடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா எதுவுமே பேசாம அப்படியே எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ராதா வந்துட்டு எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி வெக்கமே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை பொண்ணுங்க கர்ப்பம் ஆடுறது பெரிய பாவங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே பயமுடுத்தி விடுறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பயமாயிருச்சு. ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு பயந்து போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் அப்படியே தாயத்து கட்டுறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சுத்தி போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணோட மாமியார் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை மேலே கீழே போயிட்டாங்களோ அப்படின்ட்டு பக்கத்துல போயிட்டு அத்தை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கும் போது ஏன்டி டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ட்டு அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க வரும்போது, நேத்து கர்ப்பம் ஆடும்போது யாருக்காச்சும் வீட்ல ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னதுமே, அப்போ கர்ப்பம் ஆடுறது பாவம் இல்ல தானே அப்படின்னதுமே, இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப எதுவுமே தெய்வ குத்தம் ஆகல தானே அப்படின்னதுமே, இல்ல அப்படின்ட்டு எல்லாரும் மொத்தமா சொல்றாங்க. அப்போ வாங்க கர்ப்பம் ஆடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியா கர்ப்பம் ஆடணும்ட்டு போறாங்க. அங்க டோல் வாசிக்கிறவரும் நிக்கிறாங்க. ஸோ அவங்க டோல் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் செம்ம செம்ம ஹாப்பியா வந்துட்டு கர்ப்பம் ஆடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமா கர்ப்பம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க அர்ஜுனோட லீவ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க மிலிட்ரிக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரெக்னென்ட் ஆன பொண்ணுக்கு வந்துட்டு லேபர் பெயின் வந்துருச்சு. ஆனா அவங்களோட குழந்தை இறந்தே பிறந்துருச்சு. ஸோ நீங்க கர்ப்பம் ஆடினதுனால தான் குழந்தை இறந்தே பிறந்துருச்சு, அதான் தெய்வ குத்தம் ஆயிருச்சு அப்படின்ட்டு அங்க ராதா வந்து எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்றாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அவங்க தண்ணி பிடிக்க வரும்போது அங்க டோலுக்காரருமே டோலு வாசிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க தலை குனிஞ்சுக்கிட்டே அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு போயாச்சு. டோலுக்காரருக்குமே எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா அவங்க ராதா வந்துட்டு அந்த பிரெக்னென்ட் ஆன பொண்ணுகிட்ட போய் பேச ஆறுதலுக்காக பேச போறாங்க. அப்ப ராதா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த பொண்ணுங்களால தான், இவங்க கர்ப்பம் ஆடினதுனால தான் உன்னோட குழந்தை இறந்துருச்சு, தெய்வ குத்தம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதோட வந்துட்டு மஞ்சுவே சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாரும் கர்ப்பம் ஆடினோம், இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்க பொண்ணு இறந்துட்டா, அதாவது குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்ட்டு மஞ்சு வந்து சொல்லும்போது, உங்களால எந்த தப்பும் இல்லை, நீங்க கர்ப்பம் ஆட்டதுனால குழந்தை இறக்கல, எல்லாத்துக்கும் காரணம் அங்க வெளியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து சொல்றாங்க. ஸோ நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இந்த 9 மாசத்துக்கு என்ன அடிக்காதீங்க அப்படின்ட்டு, ஆனா அவரு கேட்கவே இல்லை. நேத்து கூட என்ன பயங்கரமா அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பெயினே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதனாலதான் குழந்தை இறந்தே பிறந்துருச்சு. அவரோட தப்பு தான், உங்களோட தப்பு கிடையாது. நீங்க உங்க சந்தோஷ பாட்டுக்கு நீங்க கர்ப்பம் ஆடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. அடுத்த நாள் வந்துட்டு அங்க அந்த சீதாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த குட்டி பாப்பா, அந்த பொண்ணு கர்ப்பம் ஆட ஆசைப்பட்டால, ஸோ அந்த பாப்பாவை அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு போறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக. ஸோ இதை வந்துட்டு பாங்க்லா வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணுமே எல்லாரும் கூட சேர்ந்து கர்ப்பம் ஆடுறா. அவ வெளியில நின்றுட்டு ஆடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா அந்த டோலு வாசிக்கிறவருக்கு வந்துட்டு இவங்க வீட்டுல இருந்துட்டு எக்ஸ்ட்ராவா சமைச்சு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாலாம் எடுத்துட்டு வந்து இவருக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் டோலு வாசிக்கிறாரு, அதுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்ல, அதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஷால் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமா வெயில் அடிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மழை காலத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அவருமே வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, அந்த குட்டி பொண்ணு சீதா வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறா. நீங்க எனக்காக இன்னொரு வாட்டி டோலு வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவங்களுக்கு அவங்களோட பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணு இந்த பொண்ணோட வயசு தான் இருக்கும், அவளோட பேரு ரேவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பொண்ணு ரேவா, என்னோட ஒய்ஃப் மங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த குட்டி பாப்பா வந்து மறுபடியும் கேட்குறா, எனக்காண்டி இன்னொரு வாட்டி டோல் வாசிங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு. அதனால அந்த பாப்பாவுக்காக இவங்க டோல் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு ஆடுறதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாருமே வந்துட்டு கர்ப்பா வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்துட்டு அங்க பின்னாடி பாங்க்லா வந்து பார்த்துட்டாங்க. பாங்க்லா பார்த்தது இவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ பாங்க்லா வந்து அப்படி பார்த்துட்டு குதிரையில வந்து அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் செம்ம பயமாயிருச்சு. ஆனா அந்த விதவை பொண்ணு வந்து சொல்றாங்க, பாங்க்லாவோட குதிரை நம்ம ஊர் பக்கம் போகல, அது வேற பக்கம் போகுது, ஒருவேளை அவன் சொல்றதா இருந்தா நம்ம ஊர் பக்கம் தானே போயிருந்திருப்பான், அவன் சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதவை பொண்ணு வந்து சொல்றாங்க. என்ன ஆனாலும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள வெட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோலுக்காரரும் வந்து கிளம்ப பாக்குறாரு. எங்க போறீங்க நீங்க, டோலு வாசிச்சு நாங்க கர்ப்பம் ஆடுற அந்த நிமிஷத்துல மட்டும்தான் நாங்களா இருக்கிறோம், நாங்க மனுஷங்க அப்படிங்கிறத உணர்றோம், உயிர் இருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு அப்பதான் புரியுது, மற்றபடி எல்லா நேரத்திலையும் நாங்க உணர்ச்சியே இல்லாத ஒரு மரக்கட்டையா தான் இருக்கிறோம், எங்களுக்காக ஆதரவா பேசுறதுக்கு
யாருமே இல்ல. நாங்க சந்தோஷமா இருந்தது இந்த நிமிஷத்துல மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவாச்சும் தயவு செஞ்சு நீங்க இங்க இருங்க அப்படின்ட்டு இங்க மஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளால எப்படி இதை பண்ண முடியும்? ஒன்ன அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல மஞ்சு அப்படின்ட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நாள் கண்டிப்பா சாக தான் போறோம். அதுக்காக இப்போ என்ன வாழ்றத நிறுத்திடுறோமா என்ன? எப்படியும் பாங்லா வந்துட்டு ஊர்ல போய் இதை சொல்றதா இருந்தா அவன் சொல்லட்டும். ஆனா சொல்ற நாள் வரைக்கும் நாம ஏன் பயப்படணும்? தைரியமா வாழ்ந்துதான் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சு ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அந்த நேரத்துல அங்க சீதாவோட அம்மாவும் சொல்றாங்க, என்னோட பொண்ணு இவ்வளோ சந்தோஷமா கர்ப்பா ஆடி இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் தடவை பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்காகவும் எல்லாத்துக்காகவும் டோலுக்காரருமே நான் இங்க இருக்கிறேன் அவன் போகல அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க டோலு வாசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுமே டெய்லி வந்து கர்ப்பா ஆடிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு இவங்க சாப்பாடும் கொண்டு வராங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வந்து உங்க வாழ்க்கை வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. எப்போ கர்ப்பா ஆட போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் எல்லாரும் தண்ணி பிடிக்கிறதுக்காக டெய்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பாலைவன பகுதியில தானே இருக்கிறாங்க. அங்க வந்துட்டு சூறாவளி காத்து வருது. இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே டோலுக்காரர் என்ன ஆனாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு தான் யோசிக்க தோணுது. அதுக்கப்புறமா இவங்க காலையில வந்துட்டு அங்க வந்து பாக்குறாங்க. ஆனா டோலுக்காரரை வந்து காணோம். என்ன சொல்லி தேடுறதுனே தெரியல இவங்களுக்கு. அவர் பேரு சொல்லியிருந்திருப்பாரு, ஆனா இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அவரோட பொண்ணோட பேரு ரேவான்னு சொன்னார்ல, அந்த பேரை சொல்லி ரேவா ரேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுமே எல்லா மூலையிலுமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரேவான்னு சத்தம் கேட்டதுமே அந்த டோலுக்காரர் வந்து வந்துட்டாரு. எங்க போனீங்க, நீங்க சேஃபா தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேற்று ஒரு பெரிய சூறாவளி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்னோட மனைவியும் என்னோட குழந்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால நான் இங்கேருந்து போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டோலுக்காரர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்றது சரிதான், நீங்களும் பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கணும் தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க யோசிக்கிறாங்க. ஆனா இனிமே கர்ப்பம் ஆட முடியாதே அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள தோணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. நாங்க ஒரு கிராமத்தை சொல்றோம், அந்த கிராமத்துல வந்துட்டு டோலுக்காரர் வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க வேலை கேட்டீங்க, நீங்க வேலை கூட கேட்க வேண்டாம், உங்க டோலை வாசிச்சு காட்டினாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்துருவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல பூஜை வந்து ஆரம்பிக்க போகுது, அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கிராமத்துக்கு தான் அவங்க போக சொல்றாங்க. ஸோ உங்களோட மனைவிக்கும் உங்க குழந்தைக்குமே வந்துட்டு பாதுகாப்பான இடம் கூட அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனைவியும் உங்க ரேவாயவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் டோலுக்காரர் அப்படியே அமைதியாயிடுறாங்க. அப்போ வந்துட்டு டோல்காரர் வந்து ஒரு கதை சொல்றாங்க. ஸோ டோல் வாசிக்கிறவங்க வந்துட்டு அவங்க ஊர்ல இருந்த டைம்ல அவங்க வந்துட்டு டோல் வாசிக்கிறவங்க வந்தோட வேலை வந்து டோல் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு நெருப்பு மூட்டணும். ஸோ டோலுக்காரங்க கையால தான் அந்த நெருப்பை மூட்டணும். அந்த நெருப்பை கொடுக்கும்போது கூட இவங்க கையில கொடுக்க மாட்டானுங்க, மற்றவங்க கீழே தான் வைப்பாங்க. டோலுக்காரங்க வந்துட்டு கம்மி ஜாதிக்காரங்களா தானே இருப்பாங்க, அதனால இவங்க தொட மாட்டாங்களாம், கீழே வச்சிருவாங்க. அதை தான் டோலுக்காரங்க எடுத்து அந்த நெருப்பை வந்து இவங்க தான் மூட்டுவாங்க. ஸோ நெருப்பை மூட்டினதுமே கர்ப்பா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாருமே கர்ப்பா ஆடக்கூடாது. அப்புறமா ஊருக்காரங்க எல்லாரும் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் அந்த டோலுக்காரங்க அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் நெருப்புக்குள்ள போட்ட தேங்காய் வந்துட்டு டோலுக்காரங்களுக்கு தான். ஸோ அதை எடுத்து தான் அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் இந்த டோலுக்காரர் வந்து அங்கேயே உட்கார்ந்துருப்பாரு. அந்த நேரத்துல ஊருக்காரன் ஒருத்தன் வந்துட்டு தானியம் கொடுக்குறான் இவங்களுக்கு. அதையுமே வந்துட்டு தூக்கி தான் வீசுவான், இவங்க தான் அதை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நெருப்பு அணையிற வரைக்கும் இவங்க குடும்பத்தோட அவங்க மனைவி அப்புறமா ரேவா கூட குழந்தை கூட சேர்ந்து அப்படியே நெருப்பு அணையிறத வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்கு வந்துட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பப்பா இந்த நெருப்பு அணையும் அப்படின்ட்டு அந்த பாப்பா வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கிறா. இப்ப அணைஞ்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற தேங்காவை தாமா நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா தேங்காவை நெருப்புக்குள்ள போடுறாங்க அப்படின்ட்டு ரேவா வந்து கேட்கும்போது, தேங்காய் வந்துட்டு புனிதமானது இல்ல, அதனால நெருப்புக்குள்ள போடுறாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அப்போ உங்களோட டோலை நீங்க தினமும் வணங்குறீங்க, அப்போ உங்களோட டோலும் புனிதமானது தானப்பா, அப்ப அதையும் நெருப்புக்குள்ள நீங்க போட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவா கேட்கும்போது, அட பைத்தியக்கார பொண்ணே, அப்படி இல்லம்மா, இந்த டோலு தான் நமக்கு சாப்பாடு போடுது, இந்த டோலு நான் வாசிக்கிறதுனால தானமா நம்மளுக்கு இந்த சன்மானம் கிடைச்சிருக்கு, அந்த தேங்காய் கூட நம்மளுக்கு தானே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஏதாச்சும் சன்மானம் கொடுத்தாதான் வாசிப்பீங்களாப்பா அப்படின்ட்டு அவ கேட்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு குட்டியா ஒரு பொம்மை ஒண்ணு செஞ்சு வச்சிருந்திருப்பா, அதை வந்துட்டு இந்த டோலுக்காரர்கிட்ட கொடுத்து, சரி இந்தாங்கப்பா, நான் உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன், நீங்க இப்போ எனக்காக டோலு வாசிங்கப்பா அப்படின்ட்டு அழகா கேட்கிறா. இவங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. ஏன்னா நெருப்பு அணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்க கர்ப்பா ஆடக்கூடாது. ஸோ கர்ப்பா நம்ம ஆடக்கூடாதேம்மா, நம்ம நாளைக்கு வந்துட்டு நான் டோலு வாசிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது, அப்பா நான் உங்களுக்காக 2
2 பொம்மை வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன், எனக்காக டோலு வாசிங்கப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ்வளோ அழகா கேட்குறா. இவங்களால மறுக்க முடியல. ஸோ இவங்க வந்துட்டு குச்சியை வச்சு டோலை அடிக்காம கையை வச்சு சத்தம் வராம கொஞ்சம் மெதுவான சத்தத்துல அப்படியே டோலை வந்து வாசிக்கிறாங்க. அவங்களோட மனைவியும் அந்த ரேவாவும் வந்துட்டு ரொம்ப அழகா வந்து அப்படியே கர்ப்பா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த ஊர்க்காரன் ஒருத்தன் வந்துட்டு இந்த கர்ப்பா ஆடுறத பார்த்துட்டான். அவன் ஊருக்குள்ள போய் இது எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸோ நம்மளோட பூஜை எல்லாமே கெட்டு போயிருச்சு, இவங்க இப்படி கர்ப்பா ஆடி நமக்கு தெய்வ குத்தத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டான். ஸோ ஊர்க்காரங்க எல்லாரும் இவங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்க்கும்போது அந்த நெருப்பு பக்கத்துல இவங்க இல்ல. ஸோ வீட்டுல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போறாங்க. இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, கொளுத்துங்கடா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள 3 பேரும் இருக்கிறாங்க. மொத்தமா வந்துட்டு வீட்டை கொளுத்தி விட்டுட்டாங்க. ஸோ இந்த டோலுக்காரருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கண்ணு முன்னாடியே அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு எரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க பொண்ணுக்குமே வந்துட்டு அவங்க எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காப்பாத்தி அந்த பொண்ணை அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. டோலுக்காரருக்குமே பயங்கரமா அடிபட்டுருச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டா. ஸோ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இவருக்கு வாழ்க்கையே போயிருச்சு. ரொம்பவே வந்து சோகத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த கதை எல்லாத்தையுமே இப்போ இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து அந்த டோலுக்காரர் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ள இவங்க ஊருக்குள்ளேயே வந்துட்டு டோல் வாசிச்சு காட்டுறாங்க. ஸோ அங்க இருக்கிற பெரியவர் ஊருக்காரர் வந்துட்டு தலைவர் வந்துட்டு சரி நல்லாதான்ப்பா வாசிச்ச, இந்த சன்மானம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சன்மானம் வேண்டாங்க, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் கொடுக்க முடியாதே, நீ எந்த ஜாதிக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கீழ் ஜாதி தான் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா பாங்லா வராங்க. என்ன விஷயம் அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தலைவரை இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு பூஜை இருக்கு, டோல்காரங்க வேற டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அழகா ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வாசிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா தலைவரே உனக்கு ஓகே சொல்லிட்டாரு, நாளையில இருந்து வாசிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கமிட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டாங்க. உனக்கு தங்குறதுக்கு நாங்க எப்படியும் ஒரு இடம் கொடுப்போம், நீ போ, இந்த நேரா போ, அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போய் தங்கிக்கோ அப்படின்ட்டு இவங்களே வந்துட்டு பாங்லா வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து டோலுக்காரர் வந்து அப்படியே ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாங்லா வந்துட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு சீக்கிரமாவே நான் ஊருக்கு வர போறேன், கடைசி திருவிழா அன்னைக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்க மஞ்சுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சோகமா இருக்கு. அதுக்கப்புறமா அங்க பாங்லாவை பத்தி பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேளை பாங்லா யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லலை, நம்ம ஆடினதை பார்த்ததை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நல்ல மனுஷங்களும் நல்ல ஆம்பளைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதனாலதான் ஊருக்குள்ள மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சுவும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் தண்ணி பிடிக்க வரும்போது இந்த பொண்ணுங்களுக்கு இனிமே நம்மளால கர்ப்பா ஆட முடியாதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து இருக்கு. அங்க பார்த்தா அந்த டோலுக்காரர் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நீங்க, அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோலுக்காரர் வந்து சொல்றாங்க. ஸோ உயிரை காப்பாத்தினதுக்காக அவங்க நன்றி கடனோட இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க டோலு வாசிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆடுறாங்க. இந்த தடவை டோலுக்காரர் நடுவுல நின்று இவங்க அவரை சுத்தியே ஆடுற அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா வந்து இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைட்ல அங்க நைட்டு ஃபுல்லாமே பசங்களுக்கு டோலு வாசிக்கிறாங்க, பசங்க ஆடுறாங்க. காலையில பொண்ணுங்களுக்கு வாசிக்கிறாங்க, பொண்ணுங்க ஆடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ரொம்ப நாளா அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு டோலு வாசிக்கும் போது பொண்ணுங்களுக்கு ஆடணும்னு ஆசையா இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே ஆடுறாங்க. கொலுசெல்லாம் கலட்டி வச்சுட்டு அப்படியே சத்தம் கேட்காத மாதிரி ஆடி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஊருக்கு வந்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பொண்ணு மட்டும் வரல. சரி அவ கொஞ்சம் பின்னாடி நடந்து வருவா, நம்ம போலாம் அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட சொந்தக்கார பையன் வந்து அண்ணா வந்து வந்திருக்கிறாங்க. எதுக்கு அண்ணா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட அப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருமா, அதனால நீ வாமா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. அப்ப நம்ம கர்ப்பா ஆடினதுனாலதான் தெய்வ குத்தம் ஆயிருச்சு, அதனாலதான் இப்படி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க வேகமா ஓடி போய் சாமி கிட்ட வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்களோட மாமியார் வந்து கேட்கும்போது இவங்க எல்லாத்தையுமே அந்த மாமியார் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டு அங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்க கிட்டையும் அந்த பாட்டி போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சாங்க. ஸோ ஊர்ல இருக்கிற எல்லாரும் செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அங்க அர்ஜுனும் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் கம்ப தூக்கிட்டு போறாங்க. இங்க பொண்ணுங்க வழக்கம் போல
அங்க கர்ப்பம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க. இங்க பொண்ணுங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. அதுக்கப்புறமா டோலுக்காரனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அடிச்சு கொல்லுங்க இவனை அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு தான் கடைசி நாள் பூஜை இருக்கு, இவனை பலி கொடுத்துடலாம், இவனை வெயில்ல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயில்ல வந்துட்டு அந்த டோலுக்காரர் வந்து கட்டி போட்டுருக்குறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள அத்தனை பேரையும் அடிக்கிற சத்தம் கேட்குது, எல்லாரும் அலற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் பொண்ணுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே ரத்தம் வலியுது, வாயில இருந்து மூக்குல இருந்துலாம் ரத்தமா வருது. அதுக்கப்புறமா ஆம்பளைங்க எல்லாருமே அங்க பூஜைக்காக கர்ப்பா ஆடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அங்க அந்த டோலுக்காரரை பலி கொடுக்கறதுக்காக எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க பாங்லா வராங்க. ஸோ எப்படியும் பலி தான் கொடுக்க போறீங்க, கடைசி ஆசை என்னன்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டோலுக்காரர் வந்துட்டு கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு ஊருக்காரங்க சொல்லும்போது, டோலுக்காரர் சொல்றாங்க, என்ன நீங்க உயிரோட எரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் உயிரோட எரிஞ்சு இறந்த மாதிரியே அவங்களும் இறக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாங்லா, ஒரே ஒரு ஆசையை தான் கேட்பீங்களா, இன்னொரு ஆசை ஏதாவது இருந்தா கேளுங்க அப்படின்ட்டு அங்க பாங்லா வந்துட்டு சொல்றாங்க. உடனே டோலுக்காரர் சொல்றாரு, நான் இந்த டோலை அடிச்சுட்டே இருக்கும் போதே என்னை சாகடிச்சிருங்க, நான் அந்த டோலை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதோட வாரி எல்லாமே அருந்து தொங்குற அளவுக்கு நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க அப்படியே என்னை எரிச்சு கொண்டுருங்க அப்படின்ட்டு டோலுக்காரர் வந்து சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு ஊருக்காரங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ டோலுக்காரர் அப்படியே எந்திரிச்சு டோலை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டோல் வாசிக்கும் போது இங்க இருக்கிற எல்லாருமே அங்க டோலுக்காரரை சுத்தி தான் நின்றுட்டு இருப்பாங்க. டோலை வாசிக்க வாசிக்க அங்க உள்ள இருந்து அப்படியே மஞ்சு வெளியில வராங்க. ஸோ மஞ்சு வெளியில வந்ததுமே உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்ஜுன் வந்து கத்துறாங்க. இங்க மஞ்சு அதை கேட்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள போறியா இல்லையா அப்படின்ட்டு அங்க அர்ஜுன் மறுபடியும் கத்துறாங்க. இவங்க அப்படியே வந்துட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே காளி தெய்வம் மாதிரி அம்மன் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இவங்க அடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வராங்க. அந்த நேரத்துல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்துட்டு அடிக்காத அப்படின்ட்டு அங்க அர்ஜுனை தடுத்துட்டு, நம்மளோட அம்மன் அவ இருக்கிற இடத்த நமக்கு காட்டி கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து சொல்றாரு. ஸோ பொண்ணுங்களுக்குள்ளதான் அம்மன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் வணங்குங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே வணங்குறாங்க. இந்த இடத்த விட்டு யாரும் அசையக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா டோலு ஒரு பக்கம் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஜோர மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு அங்க மஞ்சு வந்துட்டு சுத்தி சுத்தி கர்ப்பா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சுத்தி பயங்கரமா கர்ப்பா ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தும் எல்லா பொண்ணுங்களும் அப்படியே தைரியமா வெளியில வந்துட்டாங்க. எல்லாருமே அப்படியே சேர்ந்து மொத்தமா வந்துட்டு கர்ப்பா ஆடுறாங்க. அவங்களோட இத்தனை நாள் பொறுமை, கோபம், ஏக்கம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பயங்கரமா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாவும் ஏக்கத்தோடையும் அப்படியே கர்ப்பா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் அப்படியே வியப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சீனு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே புல்லரிச்சு போயிடும், அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டோலுக்காரர் வந்துட்டு, ரேவா ஆடு ரேவா, நீ ஆடுற நாள் வந்துருச்சு, நீ ஆடு அப்படின்ட்டு டோலுக்காரரும் அப்படியே அழுதுகிட்டே சொல்றாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களும் அப்படியே சுத்தி சுத்தி பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான நியாயத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே சந்தோஷத்தோட அழகா கர்ப்பம் ஆடுறதோட இந்த படம் நிறைவா முடியுது. பொண்ணுங்க அவங்களோட நியாயத்தையும் உரிமையும் தைரியமா எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும், அதோட பொண்ணுங்களுக்குள்ளதான் அம்மன் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு நல்ல கருத்தையும் ஆண்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரெண்டு அழகான கருத்தை இந்த படத்துல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்துட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க. எம்எக்ஸ் பிளேயர்ல இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு, ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. அதோட ஸ்பெஷலா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். யூடியூப்லயே இந்த கிளைமேக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த சாங் வந்துட்டு ஹெலாரோ கிளைமேக்ஸ் சாங் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து வரும். கண்டிப்பா பாருங்க, பார்த்து பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. தேங்க்யூ.